பூமி நீங்க சொன்ன வார்த்தைகள் எல்லாம் நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, நம்புகிறேன் ஆண்டவரே. உங்களால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. சகலத்தையும் செய்ய வல்லவராக இருக்கிறேன். எங்களுடைய சபை சிறுமையும் எளிமையுமான சபை தான் ஆண்டவரே. ஆனா எங்க நம்பிக்கையும் விசுவாசமும் உங்க மேல இருக்கு. உங்க மேல மாத்திரம் தான் எங்க நம்பிக்கை விசுவாசம் இருக்கு. எல்லாரும் சிறுமையும் எளிமையுமானவர்கள் தான் ஆண்டவரே. ஆனா நீங்க எங்களை பலப்படுத்துவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறேன். இந்த ஜூலை மாசம் உங்களுடைய அக்னி வேண்டும் ஆண்டவரே, உங்களுடைய அக்னி வேண்டும் ஆண்டவரே. ஆமென். இந்த ஜூலை மாசம் உங்களுடைய அக்னி வேணும். என்னதுக்கு தெரியுமா? எங்களுக்கு விரோதமாய் எழும்பும் எல்லா ஆயுதங்கள் எழும்புகிற இடத்தில் உடைக்கப்படணும். எங்களுக்கு விரோதமாய் எழும்பும் ஆயுதம் எழும்புகிற இடத்துல உடைக்கப்படணும். நாங்க நன்றாயிருக்காத கூடாதபடி, நாங்க நன்றாயிருக்க கூடாதபடி எழும்பும் ஆயுதங்களை உம்முடைய வார்த்தையால் நீர் இன்று எங்களுக்கு அனுப்பி எரித்து நாசம் செய்யணும். எல்லா மந்திர கட்டுகளும், எல்லா சூனிய கட்டுகளும், எல்லா விதமான ஆவிகளும், உங்களை கீழே தள்ள நினைக்கிற ஆவிகளும், உங்களை வியாதியில தள்ள நினைக்கிற ஆவிகளும், உங்களை சிறுமையும் இன்னும் எளிமையமாக மாற்ற தள்ளுகிற ஆவிகளும், உங்களுக்கு விரோதமாக செயல்படுகிற பொல்லாத ஆவிகளும், நமக்கு விரோதமாக செயல்படுகிற எல்லா அந்தகார ஆவிகளும், நம்மை சிறுமைப்படுத்த நினைக்கிற எல்லா ஆவிகளும், எல்லா அந்தகார கிரியைகளையும் நாங்கள் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்துவின் விலை பெற்ற நாமத்தினால இப்பொழுதே உடைக்கிறோம், சூனியங்களை எரிக்கிறோம். ஜூலை மாசம் அந்த நாளிலே 24ஆம் தேதி நடக்க போகிற அந்த கூட்டத்துல உம்முடைய வல்லமை எழும்ப வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இப்பொழுதே எழும்ப ஆரம்பிக்கும்படி கர்த்தாவே எழுந்தருளும். சத்துருக்கள் சோதடிக்கப்படுவார்கள். அன்னைக்கு மோசே ஜெபித்த ஜெபத்தை நாங்க எங்களுக்கு இந்த நாளில ஜெபிக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களுக்காக ஜெபித்த ஜெபத்தை இந்த நாள்ல இஸ்ரவேலர்களாகி இருக்கிற எங்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்க வீட்டுக்காகவும் ஜெபிக்கிறோம். எங்க குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். நாங்க எழும்பாதபடி எங்களை அமுக்க நினைக்கிற எல்லா ஆவிகளும், எல்லா பொல்லாத ஆவியின் சேனைகளும் நாங்கள் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்துவின் விலை பெற்ற நாமத்தினாலே இப்போது முறியடித்து நிர்மூலமாக்கி சபித்து கட்டி உடைத்து அப்புறப்படுத்துகிறோம். அவைகள் எல்லாம் நிற்க முடியாதபடி கர்த்தர் செய்வீராக. ஆவிகளே, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற ஆவிகளே, இங்கு சபைக்கு விரோதமாக எழும்புகிற ஆவிகளே, பிசாசின் ஆவிகளே, அந்தகார ஆவிகளே, பிரிவினை உண்டாக்குகிற ஆவிகளே, சபிக்கிற ஆவிகளே, சாபத்தை அனுப்ப நினைக்கிற ஆவிகளே, உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விலை பெற்ற நாமத்தினால் நாங்கள் நிற்போம். எங்களுக்கு எதிராய் பேசுகிற நாவுகள் குற்றப்படுத்தும்படி கர்த்தர் எங்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். உனக்கு விரோதமாக எழும்பும் ஆயுதம் வாய்க்காமற் போகும். உனக்கு விரோதமாக எழும்பும் ஆயுதங்கள் வாய்க்காமற் போகும். உனக்கு விரோதமாக உன்னை குற்றப்படுத்துகிற நாவுகளை கர்த்தர் குற்றப்படுத்துவாராக. எந்த இடத்திலிருந்து கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக, எங்களுக்கு விரோதமாக பேசுகிற பொல்லாத ஆவியின் சேனைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இப்போது உடைக்கிறோம். வார்ஃபேர் யுத்தம் எழும்பட்டும். கர்த்தர் எழும்பும். கர்த்தருடைய சேனை எழும்பட்டும். கர்த்தருடைய வல்லமை எழும்பட்டும். யுத்த சேனை எழும்பட்டும். ஆண்டவர் எழும்பும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வந்திருக்கிறோம். இதோ கர்த்தாவே, பொன்னும் வெள்ளியும் என்னிடத்தில் இல்லை. நசரேயனாகிய
இயேசு கிறிஸ்துவின் நாமம் என்ற ஒரே ஒரு நாமத்தை உடைய நாங்க உம்முடைய நாமத்துல இன்னைக்கு நாங்க ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு கர்த்தர் இன்னைக்கு மறுபுத்திர ஆளுகை செய்யும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக கிரியை செய்கிற பொல்லாத ஆவியின் சேனைகளை நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இப்போது முறியடித்து நிர்மூலமாக்கி சபித்து கட்டி உடைத்தப்படுகிறோம். மனிதர்களை ஏவன் நினைக்கிற ஏவலின் ஆவிகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால முறியடிக்கிறோம். பிரேக் 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 எல்லா ஏவல்களின் ஆவி, எல்லா அசுத்தாவிகள், பிசாசின் ஆவிகள், எல்லா கட்டி வச்சுக்க கட்டுகளின் ஆவிகளை உடைக்கிறோம். கட்டுகளோடு நுக்கங்கள் முறிந்திடும், கட்டுகள் அருந்திடும், விடுதலை பெருவிழா காண்போம். நுகங்கள் முறிந்திடும், கட்டுகள் அருந்திடும், விடுதலை பெருவிழா காண்போம். சேலத்துக்கு என்னை நீர் அனுப்பினீர், ஏற்காடிலே ஜெபிக்க வைத்தீர். எங்க ஜனங்களுக்கு விடுதலை வேண்டும்படி நானும் ஜெபித்தேனே. என் ஜெபத்தை கேட்கின்ற என்னுடைய ஆண்டவரே, இன்று நான் உங்க முகத்தை பார்க்கணும். உம்மிடத்தில் ஜெபிக்கிற எங்களுடைய ஆண்டவரே, உங்களுடைய முகத்தை நான் இதை பார்க்கணும். இப்போது எங்களுக்கு முன்பாக உங்க முகத்தை நீங்க காண்பீங்க. யோபு அன்று சொன்னது போல, இதுவரை உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், ஆனாலும் இப்போது உம்மை நான் பார்க்கிறேன். அந்த நாளில் இருந்து விடுதலை. ஆமென். இதுவரை உம்மை குறித்து கேள்வி நான் பட்டேன், இன்று நான் உம்மை காண்கிறேன். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆகாயவின் மீனாய் அவசனம் பெருகும், ஆண்டவர் காத்து வலியும். ஆகாயவின் மீனாய் அவசனம் பெருகும். என்ன சொல்லுவோம்? யாக்கோபு நடுங்கி, இந்த சபையை யாக்கோபு, இந்த சபையை யாக்கோபு, ஓ இந்த சபையை யாக்கோபு, நீங்களே யாக்கோபு, நீங்களே யாக்கோபுங்க. நீங்க எங்க பயப்படுறீங்க? உங்க கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்ய எழுப்பிட்டாரு. பதறாத வாழ்வும் சிதறாத மன்னமும் பரிசாகி தேவனும். பதறாத வாழ்வும் சிதறாத மனமும். சொல்லுங்க. யாக்கோபு நடு Salvation in the Apostolic Church. யாக்கோபே, உன் தேவன் துணை. நீ சாதாரணமா இருக்கிற, ஆனா நீ சாதாரணமா இருக்க வேண்டியவன் இல்ல, சாதாரணமா இருக்க வேண்டியவன் இல்ல. கர்த்தர் சொல்றாரு, நீ உகந்த இடத்துல இருக்க வேண்டிய மனுஷி. இன்னைக்கு சாத்தானை கீழே தள்ள வச்சிருக்கிறான். ஆனா கர்த்தர் சொல்ற, நான் உன்னை எழுப்பி நிக்க பண்ணுவேன், உன்னை எழுப்பி நிக்க பண்ணுவேன். உனக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் நீ வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிக அதிகமாக உனக்குள் கிரியை செய்கிற ஒரு வல்லமை. நீ நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்கிறதற்கும் மிகவும் அதிகமாக உனக்குள்ள கிரியை செய்கிற ஒரு வல்லமையின்படி உனக்கு செய்ய வல்லவராய் இருக்கிற அந்த கிறிஸ்து இயேசுவை நீ துதிக்கும்படி கர்த்தர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. யாக்கோபு நடுங்கிடுவாயோ, யாக்கோபின் தேவன் துணையே. ஓ ரமணா கரியோதோ அலைபோம், ஆண்டவர் மார்பில் சகிப்போம். பதறாத வாழ்வோம். Come on, sing, 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 sing. Fire, fire, fire. Fire, fire, fire. Fire, fire, fire. என்னை பலப்படுத்தும் கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் நான் செய்து முடிப்பேன். எனக்குள் இருக்கும் என் ஆண்டவர் பெரிய காரியம் இந்த வருஷம் செய்திருவார்.
இந்த மாதமே செய்வார், அதை நான் பார்ப்பேன். கர்த்தர் அவர் நாமத்தில் செய்வார். இந்த மாதமே, இந்த மாதம் இந்த மாதம் பார்ப்பேன். கர்த்தர் செய்வார். This month, ஜூலை மாதத்தில் கர்த்தர் அருமையானதை எனக்கு செய்தார் என்று எங்கள் நாவுகள் சொல்லுவே. எங்க கர்த்தரை நாங்க பாடுவோம். ராஜாதி ராஜன் எங்களுக்கு வந்து மகிமையானவைகளை செய்தார். ராஜாதி ராஜன் எங்களுக்குள் வந்து மகிமையானவைகளை செய்தார். உனக்கு மகிமையானவைகளை செய்வார். உனக்கு மகிமையானவைகளை செய்வார். மகிமையானவைகளை செய்வார். நீ நினைச்சு பார்க்க முடியாத காரியம், அற்புதங்களும் அதிசயங்களும் எல்லாவற்றையும் கர்த்தர் செய்து முடிப்பார். ஆமென், 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 ஆமென். Come on. பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பதறாத வாழ்வும் சிதறாத மகிமைப்படுத்துவேன் என்றாரே. மகிமைப்படும் Oh, come on, sing. Come on, come on, come on. ஆண்டவர் மேல ஒரு பார்வை உங்க மேல வந்து விழும். ஆண்டவர் மேல ஒரு வஸ்திரம் உங்க மேல வந்து விழும். Come on, come on. குறுகிட மாட்டோம். Come on, சொல்லுங்க. தேவனின் வாக்கு குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம். சொல்லுங்க, சொல்லுங்க, விடாம சொல்லுங்க. சாத்தானுக்கு பிடிக்கல, இந்த வார்த்தை பிடிக்கல. சொல்லுங்க, குறுகிட மாட்டோம். Come on, சொல்லுங்க. குறுகிடமா குன்றிட மாட்டோம். இன்னைக்கு ஆரம்பிச்சாரு கர்த்தர். என்ன சொன்னாரு? உன்னை பலவீனப்படுத்தின எந்த அசுத்தாவிகள் எந்த இடத்துல இருந்தாலும், மாந்திக கட்டுகளா இருந்தாலும், சூனி கட்டுகளா இருந்தாலும், எதிர்ப்பு ஆவிகளா இருந்தாலும், கண்களின் ஆவியா இருந்தாலும், பொல்லாத ஆவிகளா இருந்தாலும், உன்னை எதிர்க்கிற ஆவிகளா இருந்தாலும், இப்பொழுதே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எந்த இடத்துல இருந்து எழுப்பினதோ அதே இடத்துல கர்த்தர் அக்கினி அனுப்பி அதை அப்படியே சுட்டரிக்கிறார். ஹல்லேலூயா. சுட்டரிக்கும் ஆவியானவர். ஹல்லேலூயா. அக்கினியின் வல்லமை ஆவியானவர். ஹல்லேலூயா. ஆமென். அக்கினியின் வல்லமை ஆவியானவர் எழுப்பி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்லுங்க? சுட்டரிப்பின் ஆவியினாலும் எருசலேமின் குமாரத்திகளை ஒரு அக்கினியின் வல்லமையினால். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Come on, come on. ஹல்லேலூயா. சொல்லிட்டு இருங்க. ஹல்லேலூயா. உங்க மேல கர்த்தருடைய வல்லமை இறங்கப்படுது. உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதங்கள் உடைக்கப்பட போகிறது. எஸ் 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 எஸ். எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா ஆயுதங்களும் என்ன ஒரு நிமிஷம் நல்லா வந்துட்டே இருக்கிறது போல இருக்கும். சட்டன்னா ஒரு அழுத்தம் எங்க வந்துச்சு தெரியாது. நல்லா ஜெபிச்சுட்டா இருப்பீங்க, எல்லாமே இருக்கும். ஆனா ஏதோ ஒரு அழுத்தம், உங்களால செய்ய முடியாதபடி ஏதோ ஒரு காரியத்தை நீங்க செய்யணும்னு ஆரம்பிக்கிறீங்க. அந்த காரியத்தை நிறைவேற்றக்கூடாதபடி நடுவில் ஒரு தடை வந்து நிக்குது. ஆரம்பிக்கும் போது நல்ல உற்சாகமா ஆரம்பிக்கிறீங்க. ஆனா உங்களை எழும்பி நிற்க கூடாதபடி செய்கிற ஒரு ஆவி, உங்களை பலவீனப்படுத்துகிற ஆவிய கர்த்தர் இன்னைக்கு முறியடிக்க போறாரு.
வேலை செஞ்சாலும் சரி, பிசினஸ் செஞ்சாலும், என்ன பண்ணாலும் சரி, அந்த இடத்துல சடனா ஒரு சோர்வு உங்களை அழுத்தும். அந்த சோர்வின் ஆவியை கர்த்தர் இன்னைக்கு உடைக்க போகிறார். எந்த இடத்துல உனக்கு பிரச்சனையோ, எந்த இடத்துல உனக்கு விரோதமாக சாத்தா கிரியை செய்யணும், இனி அவன் கிரியை செய்யாதபடி ஆண்டவர் அக்னி அனுப்பபடி சொல்லுவீங்க. உங்களுக்கு ஒரு விடுதலை. ஆமென். நான் கையிட்டு செய்யும் எல்லா காரியங்களையும் கர்த்தரின் கை ஆசீர்வதிக்கிறார். எனக்கு விரோதமாய் எழும்பும் ஆவிகள் என்னை மேற்கொள்ளாமல் படி செய்யும். நல்லா போயிட்டு இருக்கோம். சடனா பலவீனம், சரீரத்துல பலவீனம், சுகவீன்மை, ஏதாவது அனுப்பி நம்மளை எழும்ப முடியாதபடி, நீ இப்படிதான் இருப்ப, நீ அவ்வளவுதான், நீ எழுந்திருக்க முடியாது, இப்படிதான் உன் வாழ்க்கை அப்படின்னு சொல்ற ஆவிகளை கர்த்தர் உன் வாழ்க்கையை விட்டு முறியடிக்கிறார். உன் குடும்பத்தை நிர்மலமாக்க நினைக்கிற எல்லா சித்தாவின் கிரியை, உன் பிள்ளைகளை உடை தெரிய நினைக்கிற சாத்தானின் ஆவிகளை கர்த்தர் முறியடிக்கிறார். எல்லாம் முறியடிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. உனக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதங்களை கர்த்தர் உடைக்கிறார். ஆமென். இந்த யுத்த ஜெபம் நம்ம செய்யதான் நம்ம நல்லாவே கர்த்தருக்குள் இருக்க முடியும். இந்த யுத்த ஜெபத்தை நம்ம விட்டுட்டா சாத்தா எழுப்பி நிற்பான். அவன் எழுப்பி நிற்காதபடி அவனை ஒட்டிக்கிட்டே இருந்தா அவன் திருப்பி எழுப்பி நின்று நம்முடைய குடும்பத்துல வந்து நிக்க முடியாது, நம்மளை தொட முடியாது, பலவீனத்தை கொண்டு வர முடியாது. நல்ல வேலைக்கு வேலைக்கு போக முடியாதபடி ஏதாவது ஒன்று செய்வான். ஏதாவது ஒரு காரியத்துல தடையை கொண்டு வருவான், ஏதாவது ஒரு காரியத்துல பிரச்சனை கொண்டு வருவான். யாராவது ஒருத்தர் மூலமாக தேவையில்லாத பிரச்சனை கொண்டு வந்து, மன சங்கடத்தை கொண்டு வந்து, மன கஷ்டத்தை கொண்டு வந்து, குழப்பத்தை கொண்டு வந்து, நான் இந்த உலகத்துல எதுக்கு இருக்கிறேன் என்று சொல்ல வைப்பான். வேணாம், அவன் வார்த்தை கேட்காதீங்க. நீங்க உயர்ந்திருக்கும்படி கர்த்தரை தெரிந்து கொண்டு இருக்கிறார். நீ உயர்ந்திருக்கும்படி, நீ ஆசீர்வாதமா இருக்கும்படி கர்த்தரை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. எப்பொழுதும் மேல ஒரு கிரீடா இருக்கணும். அதுக்காக தான் கர்த்தரை தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. நாம் நல்லா இருக்கும்படி, நீ இப்படிதான், நீ பாவத்துல விழுவ அப்படின்னு சொல்லிட்டே இருப்பா சாத்தா. இல்ல, நான் விழ மாட்டேன் சொல்லுங்க. கர்த்தாவே எனக்கு உதவி செய்யுங்க சொல்லுங்க. கர்த்தர் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். செங்கடலை இரண்டாக பிளந்து அவருடைய ஜனங்கள் நடக்கப்பட்டார்ல, நம்மள நடக்கப்படாம இருப்பாரா? செங்கடல் தானை நடுவாய் பீடித்த எந்த தேவன் கரமே தாங்கி நீர் என்னால் வரையில் தயவாய் மாதயவாய். செங்கல் நடுவுல போகும்போது பழைய சாபங்களை நினைவு கூற வைப்பான், பழைய பாவங்களை நினைவு கூற வைப்பான். ஆனா நீங்க என்ன பண்றீங்க? நான் ஜெயிப்பேன், கர்த்தருக்குள் ஜெயிப்பேன். கர்த்தர் என்னோடு நடக்கிறார். எனக்கு முன்னவன் நடக்கும் போது எனக்கு கவலை இல்லை, குழப்பம் இல்லை, கஷ்டமோ இல்லை, ஒன்றுமோ இல்லை. கர்த்தரின் முன்னே நடக்கும்படி என்னோடு வருவதால் நல்லதை அவர் எனக்கு செய்வார். எனக்கு செய்து என்னை ஆச்சரியமாய் நடக்க பண்ணுவார். நான் நன்றாக இருப்பேன், நல்லாவே இருப்பேன். நீ சுகவீனங்கள் எல்லாம் என்னை விட்டு மறையும். உங்க மேல தலைமையில உங்க மேல கை வைங்க. காக்கும் கரங்கள் ஒன்றனை தலைமையில கை வைக்கமா. கிருபையாவே காக்கும் கரங்கள் ஒன்றனை. பிள்ளைங்க எல்லாரும் கமான், எல்லாரும் கிருபையாவே. ஹல்லேலூயா. அலைகள் வருங்க, அலைகள் வராது சொல்ல. அலைகள் எல்லாம் தாண்டுவோம், அலைகள் எல்லாம் தாண்டுவோம். ஆமென். நாங்க நல்லா இருப்போம். தாண்டும் போது மூழ்கி போவதில்லை, மூழ்கி போக மாட்டோம். கடல்ல மூழ்கி போக மாட்டோம், பிரச்சனையில மூழ்கி போக மாட்டோம், வியாதியில மூழ்கி போக மாட்டோம், பாவத்தில மூழ்கி போக மாட்டோம், கடல்ல மூழ்கி போக மாட்டோம். சொல்லுங்க சொல்லுங்க. நம்புவேன். வந்துட்டார் ஆண்டவர். உங்க மேல தலைமையில கை வச்சுட்டு இருக்கும் போது கர்த்தர் உன்னை வந்து தொடுகிறார். உங்க வஸ்திரத்தை என் மேல் நீங்க போட்டு, உங்க வஸ்திரத்தால் என்ன ஆசீர்வதியும்.
உங்க வஸ்திரத்தை என் மேல் நீ போட்டு என்னை நாங்கள் ஆசீர்வதியுங்க. உங்களை மாற்றம் நம்பி இருக்கிறோம், உங்களை மாற்றம் நம்பி நான் இருக்கிறேன், உங்களை மாற்றம் நம்பி நான் இருக்கிறேன். எங்க குடும்பத்தை பாதுகாத்தருளும், நீ போதும், அன்பு போதும், உங்க இரக்கம் எனக்கு போதும், நீ போதும், அன்பு போதும், உங்க இரக்கம் எனக்கு போதும், நீ போதும். உங்க எல்லாரும் மேல கர்த்தர் கை வைக்கிறார், பயப்படாத. கர்த்தர் ஒரு மேல கை வைக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய கரத்தினால், அவர் காயப்பட்ட கரத்தினால், ஆணிகள் பாய்ந்த கரத்தினால் உன் சிரசின் மேல் அவர் கரத்தை வைத்து, மகனே மகளே, இனி நீ நன்றாயிரு, இனி நீ நன்றாயிரு, நீ ஆசீர்வாதமாயிரு, நீ சுகமாயிரு, நீ சமாதானத்தோடு இரு, நீ சந்தோஷ மகிழ்ச்சியோடு இரு, நீடிய வாழ்வோடு நீ வாழ்ந்துரு. பாதியில் வயிற்றுல நீ மறிக்க மாட்ட. உனக்கு வேண்டிய எல்லா நன்மைகளும் நான் செய்வேன். உன் பிள்ளைகளை ஆஸ்வதிப்பேன். உனக்கு இருக்கிற துன்பம் மறைந்து போகும். உனக்கு விரோதமா இருக்கிற எல்லா சாப கட்டுகளும் முறியடிக்கப்பட்டது. இன்று முறியடிக்கப்பட்டது, இன்று முறியடிக்கப்பட்டது. நீ விடுதலை பெற்றாய். விடுதலை வெற்றியை தருகிறார். கமான் கமான், விடுதலை விடுதலை எனக்குள்ளே இருக்கிறார். ஆனந்தம் விடுதலை. ஆண்டவர் என்ன சொல்ற தெரியுமா? நீ நல்லா இருக்கணும், ஆனா நீ நல்லா இருக்க கூடாதபடி சாத்தான் எவ்வளவு முயற்சி பண்ணான். எல்லா கட்டுகளும் கர்த்தர் ஒண்ணு ஒண்ணா அறுத்து 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 எல்லாவற்றிலிருந்து ஒண்ணு ஒண்ணா உன்னை விடுதலையாக்கி இன்னைக்கு முற்றிலுமாக உன்னை விடுதலையாக்கும்படி கர்த்தருடைய கரம் இறங்கிச்சு. தேவ தூதர்கள் இறங்கிட்டாங்க, தேவ தூதர்கள் வந்துட்டாங்க, கர்த்தருடைய தேவ தூதர்கள் வந்துட்டாங்க. எதுக்காக? நான் பிசாசோட யுத்தம் பண்ணி ஜெயித்து உங்களை சந்தோஷமா கர்த்தரை ஆராதிக்கப்படி செய்ய. ஹல்லேலூயா. தேவ தூதர் யுத்தம் பண்றாங்க, சாத்தானின் ஆவிகளை முறியடிக்கிறாங்க. என் இயேசு ஜீவிக்கிறார். என்ன சொல்றாங்கன்னா, ஒரு நிமிஷம், உங்க நண்பர்கள் சொல்லுவாங்க, என்னப்பா நீ ஆண்டவருடைய பிள்ளை, கிறிஸ்துவன் தானே, நீ ஏன் இன்னும் நல்லா இல்ல, கடல்ல இருக்க, ஏன் வியாதியோட இருக்க, ஏன் பிரச்சனை இருக்க, ஏன் சமாதானம் இல்லாம இருக்க, ஏன் சுகவீரமா இருக்கிற? எல்லாவற்றுக்கும் விடுதலை நாள் என்று கர்த்தர் வைத்த நாளை நாங்கள் நம்பி இந்த நாள்ல வந்திருக்கிறோம். கர்த்தர் எங்களை அவர்களை காட்ட உகந்த இடத்துல வைத்து நாங்க நினைச்சு பார்க்க முடியாத காரியத்தை எங்கள் வாழ்க்கையில செய்து, நாங்க எண்ணி பார்க்க முடியாத, எங்களுடைய மனதுக்கு அது தோன்றாத காரியத்தை கர்த்தர் எங்கள் வாழ்க்கையில செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். புதிய கிருபைகளினால், புதிய இரக்கத்தினால், புதிய கிருபைகளால், புதிய இரக்கத்தினால் என்னை மூடி சுத்தின என் தேவனே, உங்க நாமத்துக்கு என்றும் சொத்தீரும். விடுதலை நாயகன். உங்களை சொல்றாரு பாத்தீங்களா? அவர் கர்த்தர், அவர் கர்த்தர், அவர் கர்த்தர், அவர் கர்த்தர், உன்னை சுகப்படுத்துகிற ஆண்டவர். சகாயம் என்னும் தேவனோ என் அருகில் என்னை பார்த்து வந்தார். சகாயம் செய்யும் தேவனோ என் அருகில் என்னை பார்த்து வந்தார். உனக்கு நான் சகாயம் செய்வேன், நீ நன்றாக இருக்கும்படி. Hallelujah. God bless you.